ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சால்ட் கோஆப்ரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு விட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி மேனேஜர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில், டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல், டெப்யூட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன், அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் ஒன்று, சூப்பர்வைசர்ஸில் 2. இதுக்கு எல்லாத்துக்குமே பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல் படித்தவங்க டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ப்ரொடக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. சூப்பர்வைசர் 2 போஸ்ட்டுக்கு வந்து எனி பிஜி ஆர் யூஜி டிகிரி பண்ணலாம். பட் இதில் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பிஇ பிடெக்குக்கு. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கன்சாலிடேட்டட் பே வந்து 50K பர் மந்த் தருவாங்க. அண்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு 35K பர் மந்த்து தருவாங்க. பிளேசிங் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் எம்இஎஸ்சி வள்ளிநோக்கம் அந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 31 மார்ச். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 13 மார்ச் 10 AM இருந்து 13/3/26 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இமெயில் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை. அந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ். இந்த டெப்யூட்டி மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து 35 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட்டு. அண்ட் அகெயின் அதே ஏஜ் லிமிட் அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, அப்பாயின்மெண்ட் வந்து ஒன்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு வந்து தான். அதுவும் ஓரியன்டேஷன் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு நடக்கும். அந்த ஓரியன்டேஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற பட்சத்தில் தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்களோட சொந்த முடிவின்படி உங்களோட கான்ட்ராக்டை வந்து எய்தர் அவங்க எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், ஆர் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனாலையும் ஸ்டாப் பண்ணலாம். அது உங்களோட ஒர்க்கை பொறுத்து, அந்த மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் பொறுத்து இருக்குது. அண்ட் எல்லாமே இந்தியன்ஸாக தான் இருக்கணும் இது அப்ளை பண்ணுறவங்க. அண்டு இந்த இவங்க எக்ஸாம் வைக்கிறாங்களோ இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அது வந்து அந்த இங்கிலீஷில் தான் நடக்கும், சென்னையில் தான் நடக்கும். அப்புறம் வந்து அந்த பேஜோட லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா, உங்களோட எல்லா ஒரிஜினல்ஸும் வேணும். அவங்களோட இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் எல்லா உங்களுடைய ஒரிஜினல்ஸும் இது பண்ணணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மோட அனெக்ஷர். அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் யுவர் டீட்டெயில்ஸ், இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நேம், ஜெண்டர், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ப்ரைமரி இமெயில், ஆல்டர்னேட்டிவ் நேஷ்னாலிட்டி, ரிலிஜியன், கேஸ்ட்டு, கம்யூனிட்டி அண்ட் பர்மனன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களோட டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ, இல்லைனா யூஜி பிஜி அதை மட்டும் பண்ணிக்கலாம். 10th 12th அந்த வாட் ஆர் யுவர் அதர் ஸ்கில்ஸ், அவார்ட்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ், உங்களுக்கு எது பேச தெரிகிற லாங்குவேஜஸ். இதுலேயே வந்து இப்போ தமிழ் பேச தெரியும்னா தமிழ் எழுதிக்கலாம், படிக்க தெரியும்னா தமிழ் அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கலாம், ரைட்டுக்கு வந்து தமிழ் அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெலுங்கு பேச மட்டும் தான் தெரியும்னா தெலுங்கு இங்கே மட்டும் இது பண்ணிடலாம், இங்கே ரெண்டுத்துலேயும் தெலுங்கு விட்டுடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் என்னவா இருந்தீங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தீங்க, அப்புறம் அங்கே என்ன வந்து ஆனுவல் பே இருந்தது உங்களுக்கு, அது எழுதிக்கணும். உங்களோட ஹாபீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட்டு, அந்த உங்களோட சிக்னேச்சர். இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வேணும், டேட்டு, அந்த பிளேஸு. இதுதான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன்.